குடும்பம் தானே நீங்க. 8 தொகையாலும் 2 பாட்டாலும் பட்டாய் சிறக்கும் 17 கீழ்கணக்காலும் காவியங்கள் பல நைந்தாலும் காலங்கள் பல கடந்தாலும் வண்ணங்கள் மாறாத கண்ணி தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என் மறு வணக்கம். இதுவே என் உரையின் தொடக்கம். மதுரை டு கோயம்புத்தூர் ஒரே வண்டி 1 to 1. இடையில எங்க நிக்காது, இடைநில்லா பேருந்து. நடுவர் அவர்களே, நான் பேசணும். நீ பேசுறதுக்காக நான் விட்டுருக்கேன். என்னடி பொண்டாட்டிங்கிற 4 வார்த்தைக்கு சொக்கி நிக்கும் சீதைகளுக்கும், சொல்லுங்க மாமாங்கிற 3 எழுத்துக்கு சொக்கி போய் நிக்கும் ராமர்களுக்கும் இந்த சரணம்பட்டி தமிழச்சியின் கம்பீரமான வணக்கங்கள். ஆஹா, அடுத்தது இடையில பேசினா திட்டுவேன், அதுக்காகத்தான் பேசாம இருக்கேன். அடுத்து உங்களை பேசுவேன். என்னவா நடுவருங்கிறாங்க. நல்ல நிமிந்துக்கோங்க, தொப்பையெல்லாம் இருக்குதுல, நிமிந்துக்கோதான் தொப்பை. ஆபரேஷன் பண்ண உடம்பு அதுக்கு மேல நிமிந்தா தையல் பிரிஞ்சிரும். நடுவர் அவர்களே, உங்களை நான் புகழ்ந்த மாதிரி வேற யாரு புகழ மாட்டேன். கண்டிப்பா. கார்மேக கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் அண்ணனே, மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனாய் வீற்றிருக்கும் நடுவர் பெருந்தகையே. இங்க கேட்டாங்கல்ல அழகான பொண்ணுகள அண்ணன்னு, உங்களோட அழகின் ரகசியம் என்ன நடுவர் அவர்களே? டமக்கரன் சாப்பிடுறேன். இந்த 60 வயசுலயும் 60ஆம் கல்யாணத்துக்கான 10 பொருத்தும் பக்காவா இருக்கு நடுவர் அவர்களே. பரவாயில்லையே, 32 வயசுல எனக்கு 60 வயசுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு 22 தான் ஆகுது. கல்யாணமே ஆகல. கல்யாணமாய் குழந்தை பிறந்த அளவுக்கு என்ன வச்சு பேசுறீங்களே, நாளை பின்ன என்ன பொண்ணு கேட்டு வருவாங்களா? நீ என்ன கூட்டம் சாதகத்தை மட்டும் சொல்லிட்டு போ, பாத்துருவாங்க. அது லிஸ்ட் வச்சிருக்கிற, இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நடுவர் அவர்களே, தலைப்பு என்ன? தலைப்பு சொல்லுங்க. போயிட்டு அடுத்த வருஷம் பாத்துக்குறோம். உங்களுக்கு தீர்ப்பு ஈஸியா முடிச்சுடுறேன் நடுவர். எனக்கு தீர்ப்பு சொல்லவே நேரம் இருக்காது. தலைப்பு சொல்லுங்க நடுவர். தலைப்பு இவ்வளவு நேரம் கேட்காம எதுக்கு உட்கார்ந்து இருந்த? சும்மா மாமா கூப்பிட்டாருன்னு வந்த. மாமன சைட் மாமா வீட்டுக்கு போக, நீங்க எதுக்கு வந்த? மாமா இங்கதான் வர சொன்னார். நீ எது கம்பெனி அவ்வளவு தூரம் அலையறேன்ட்டு நீங்க வர சொன்னார். அப்ப கரெக்டா அங்கிட்டு போய் பேசிக்கிறீங்கடா. நடுவர்களே, மன மகிழ்ச்சியும் மன நிறைவதும் தருவது சொத்து சுகமா சொந்த பந்தமா இதுதானே? இது எந்த இடத்துல வந்து இந்த அபுனாவும் எங்க மாமனும் மனசாட்சியே எல்லாம் பேசுறாங்க. உங்க அண்ணன் மனசாட்சியே இல்லாதவன். கோவைக்கு வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும் சொன்ன ஊர்ல வந்து உட்கார்ந்துட்டு சொத்து சுகம் தான் பெருசாமா. சொத்து எப்ப வரும், பணம் எப்ப வரும் சொல்லுங்க பாக்கலாம். சொத்து சம்பாரிச்சா வரும். என்ன சொத்து பணம்? சொத்து பணம் எப்படி? பணம் வந்தா சொத்து வாங்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. வேலை வெட்டிக்கு போறீங்களே, காத்தால எந்திரிச்சு கிளம்பி பல்ல விளக்காம வேலைக்கு போறீங்கல்ல, என்ன மாதிரி ஒரு மகாலட்சுமிய பாத்துட்டு போனாதான் இது எல்லாம் வரும். முந்தா நாள் ஒருத்திய பாத்துட்டு போகனே, பஸ்ல டயருக்கு கீழே வலிக்கி விட்டு முந்துன்னு விழுந்தேன். லட்சுமி பக்கமே நான் திரும்புறதுல நீங்க என்னைய போய் குழப்பி விடுறீங்க. நடுவர் அவர்களே, கண்ணதாசன் ஒண்ணு சொல்லிருக்காரு. பணம் என்னடா பணம், குணம் தாண்டா நிரந்தரன்னு சொல்லிருக்காரு. சேர் அகலத்துக்கு உட்காந்துக்கிறீங்க, மாமனுக்கு தான் இது தெரியலன்னா நடுவரா உட்காந்துருக்க உங்களுக்கும் இது தெரியல. உன்னைய கூட்டி அந்த முள்ள இந்த வேணும். நடுவர் அவர்களே, நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு நல்லா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னம்மா? இப்போது பேச போவது வாலிபர்னு சொன்னீங்க. நீங்க எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? உங்களை பார்த்த வாலிபர் மாறிக்குதா? பழைய வாலிபர். உங்க குடும்ப பிரச்சனை வீட்டுல வச்சுக்கோங்க. நடுவர் அவர்களே, சொத்துங்கிறாருல, இந்த சீல நல்லா இருக்குது நடுவர் அவர்களே. அருமையா இருக்குமா? இது எங்க மாமா தான் எடுத்து கொடுத்தாரு. இந்த வேலையெல்லாம் சரியாடா நீ? இது எங்க மச்சான் தான் எடுத்து கொடுத்தாரு. என்ன கேளுங்க, நான் சொல்றேன். இது எங்க மச்சான் தான் எடுத்து கொடுத்தாரு. டேய், எங்களுக்கு 500 சம்பளத்துல புடிச்சு விட்டு அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கியாடா செலவு? இந்த சீல வேலை என்ன இக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன 7000 ரூபாய். ஆடா பாவி. எங்க எடுத்தோம் தெரியுங்களா? RMKVல எடுத்தோம். அங்க 2 பேரும் போய் எடுத்தீங்களா? நாங்க 2 பேர் மட்டும் தான் போய் எடுத்தோம். கார்ல போனீங்களா? ஏசி கார்ல? இவர் பேசி கார்ல வந்துட்டு இருந்தனால இப்ப 2 வீலர்ல வந்துட்டு இருக்கிற. கம்முடு இருக்கு, நீங்க வயித்து கிடக்கல பாதி. கார்ல தானே போனீங்க 2 பேரும்? கார்ல தான் போனோம். நீங்க நான் சொல்றது கேளுங்க. எங்களை மட்டும் டவுன் பஸ்ல வர சொல்றாமா? நடுவர்களே, நான் கொழுந்தியா, நீங்க அண்ணா. நல்லா இருங்க போங்க. என் காசு மாறியாதே, என் காசு தந்துரு. போயிட்டு அம்மனி, நீ நான் வெளியே இருக்கிற, நீ உனக்கு எத்தனை ஆயிரத்துக்கு எத்தனை லட்சத்துக்கு வேணுமோ எடுத்துக்க அம்மனி, நான் வந்து காசு குடுக்கறேன். நடுவர் எடுத்து முடிச்சுட்டு கூப்பிடுறேன். நடுவர்களே, வான உள்ள வர மாட்டேங்கிறாரு. அட உள்ள வாங்கமாமா, பணம் கட்டுங்கன்னா வர மாட்டேங்கிறாரு. அம்மனி இங்க வானாரு. நான் போனேன். அங்க வார ஒரு புள்ள என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்குது அப்படின்னாரு. எங்க மாமனை பார்த்து எந்த இழிச்சு வாய் சிரிக்கிறா எங்க அக்கால தவறேன்னு பார்த்தேன். கரெக்ட் நடுவர்களே, நீங்களே 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நான் இருக்கிறோம். நீங்க இது யாரா 3ஆம் நம்பர் அப்படி நான் பொறாமையில எட்டி பாக்குறேன். நடுவர்களே, எனக்கு ஒரு உதவி பண்ணு சாமி. அந்த பொம்மைட்ட ஒரு போன் நம்பர் மட்டும் வாங்கி கொடு. சிரிக்கிறானா? பொம்மைய பார்த்து சிரிச்சு போன் நம்பர் கேட்டுட்டு இருக்கிற
சொல்றாரு, இவரெல்லாம் சொத்து சொகன்னு வந்து பேச கொண்டுக்கிறேன், கல்லெடுத்து அடிச்சு முடுக்கு. நீங்க 2 பேரும் ஒழுங்கா இருந்தா இவன் ஏன் பொம்மையை பார்த்து சிரிக்கிறான்? நடுவர்களே, மனிதனுக்கு தீராத நோய் என்ன? வயிற்று கடுப்பு. எங்க மாமன மாதிரி இருக்கிற ஆளுகளுக்குள்ள பேராசை. ஓ. மனிதனின் உள்ள உயர்ந்த குணம் எது? உயர்ந்த குணம் என்பது கொடுப்பது, மன திருப்தி. நடுவர்களே, அது எத்தனை பணம் கொடுத்தாலும் வாங்க முடியுமா? நடுவர்களே, நான் காலேஜ் போறேன். எப்ப? நான் போயிட்டே தான் இருக்க. சொல்றது எந்த காலேஜ்? இது பாருங்க, அண்ணன் தான் சொல்லு. எந்த காலேஜ்? நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். எந்த காலேஜ்மா? அப்போ நான் ப்ரொஃபஸரா இருக்க காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறேன். சரிங்களா? மாலத்தீவுக்கு தான் போகணும். எங்க அப்பாட்ட நான் எப்போ 1000 கொடுங்க 2000 கொடுங்க கேட்டுட்டே இருப்பேன். எங்க அப்பாவும் யோசிக்காம கொடுத்துட்டே இருப்பாரு. இப்ப நான் மாசம் 50,000 சம்பாதிக்கிறேன். KMCH ஆஸ்பத்திரியில மாசம் 50,000 நான் சம்பாதிக்கிறேன். சரிங்களா? என்ன வேலை? ஊசி போடுற வேலையா? நான் டயட்டீஷியன். உங்களுக்கு தொப்பையெல்லாம் எப்படி குறைக்கணும்னு எங்கிட்ட கேளுங்க, நான் தான் சொல்லுவேன். எங்களுக்கு தெரியும் தொப்பை எப்படி குறைக்கிறதுன்னு. நடுவர்களே, மாசம் 50,000 வாங்குவேன். நான் அந்த பணத்தை எங்க அம்மாட்ட கொடுத்தேன், எங்க அப்பாட்ட கொடுக்க சொல்லுவேன். எங்க அப்பா எப்போ கொடுத்து பழகிட்டாரு, நான் வாங்கி பழகிட்டேன். நான் கொடுக்கறதை எங்க அப்பானால தாங்க முடியாதுல நடுவர்களே. அப்படி ஒரு உயர்ந்த உள்ளத்தோட இருக்கிற எங்களை பார்த்து பைத்தியக்காரிகள நாங்க உங்களுக்கு உட்டளவு பணியார மாட்டு வீங்கிக்க மாட்டாங்க. கண்ணு என்னவா நடுவர்களே, திருமணம் வாங்க அப்படின்னா என்ன தெரியுங்களா? 10 பொருத்தங்கள் பார்த்து நவகிரகங்களின் சாட்சியாக 8 கோள்களின் துணை நின்று 7 ஸ்வரங்கள் முழங்க 6 சுவை படித்து 5 பூதங்களின் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சு போடும் 2 மனம் இணையும் 1 மனம் தான் திருமணம். நான் சுருக்கமா சொல்லவா திருமணம்னா என்னன்னு? சொல்லுங்க. 1500 பத்திரிக்கை அடிச்சு 2000 பேருக்கு சோறு போட்டு நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி போடுறது. நடுவர்களே, அந்த திருமணத்துல இருக்க மனசு இவங்க பணத்தினால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் வரைக்கும் ஒரே குசியில தான் இருப்பாங்க. நான் சொல்றேன் நடுவர்களே, ரப்பர் பேண்டும் ஹஸ்பண்டும் ஒண்ணு. புருஷன்னா யாரு தெரியுமா? காலையில எவன் எந்திரிச்சு ப்ரூ காபி போட்டு வந்து எழுப்புறானோ அவன் தான் புருஷன். அப்படி பார்த்தா டீ கடைக்காரன் மட்டும்தான் புருஷனா இருப்பேன். நீங்க விடிய காலமே அடுப்பை பத்த வச்சு ஊதுவான். ஏதோ சொன்னீங்க, அப்பன் விட்டு சொத்து வேண்டாம்னு சொல்லி எடுங்க நடுவர்களே, பேப்பர் எடுங்க. நான் இப்ப கையெழுத்து போட்டுறேன். எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு எங்க அப்பா விட்டு சொத்து வேண்டாம். உண்மையாத்தான் சொல்றேன். எனக்கு எங்க அப்பன் விட்டு சொத்து வேண்டாம், எங்க அப்பா விட்டு சொத்து வேண்டாம், எங்க அப்பச்சி விட்டு சொத்து வேண்டாம். எல்லாம் வேணாம் சொன்னீங்கன்னா உன்னை எவன் கட்டுவான்? கட்டிக்கிறவன் போட்டு கட்டிட்டு போட்டு நடுவர்களே காடை கூட்டம், எங்க மச்ச தூரம் கூட்டம். எங்க அச்சா மாதிரி இல்லைனாலுமே ஒரு அழகான மாப்பிள்ள ஒரு 16 ஏக்கரா தென்னந்தோப்போட வந்தா எனக்கு போதும். 16 ஏக்கரா தென்னந்தோப்போட வந்தா போதும். நீ ஒரு பிளான்ல இருந்தா இங்க வந்திருப்ப. அவ்வளவு இருக்கு. நீ பட்டிமன்றம் பேச வந்தாலும் சாதகம் கொண்டு வந்தாலும் மாதிரியே தெரியுது. நடுவர்களே, கோடி கோடியா பணம் இருந்தா சந்தோஷம் வந்துருமா? சொல்லுங்க. கோடி கோடியா பணம் இருந்தா சந்தோஷம் வந்துருமான்னு கேக்குறேன். நான் வீட்டுல தனியா இருக்கேன்னா எங்க அம்மா என்ன பணத்தை நம்பியா நடுவர்களை விட்டுட்டு போறாங்க? எங்க அம்ச்சி நம்பி எங்க அப்பாவை நம்பிதான் நடுவர்களை விட்டுட்டு போறாங்க. நடுவர்களே, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆக நேரமாச்சு, மணி 10 முடிஞ்சது. நடுவர்களே, தேர்தல் கமிஷன் உத்தரவு. தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி நடக்கையில 3 காலு, ஊரை விட்டு போகையில 10 காலு, ஊரை விட்டு போகையில 10 காலு. இப்படி ஊருட்டு போகும்போது 10 கால் தான் சொல்லிருக்காங்க தவிர எல்லாரும் காசு கொண்டு வருவாங்க, பணம் கொண்டு வருவாங்கன்னு யாருமே சொல்லலையே நடுவர்களே. நடுவர்களே, எனக்கு கூட்டு குடும்பம் தான் வேணும். சரிங்களா? மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் தருவது சொந்த பந்தமே தான் நடுவர்களே. சொத்து சகமெல்லாம் எங்க மஞ்சுநாதன் மாமா மாதிரி பேராசை பிடிச்ச மனுஷங்களால மட்டும்தான் பேச முடியும். கண்டிப்பாமா. சரிங்களா? நல்லா என்ன சொன்னா கேட்கவே மாட்டார் நடுவர்களே. சரிங்களா? அதனால நீங்க எங்க பக்கம் தான் தீர்ப்பு கொடுப்பீங்க. 3 அழகான பெண்கள் வீட்டு இருக்கனால நீங்க எங்க பக்கம் தான் தீர்ப்பு கொடுப்பீங்க. எங்களுக்கு தெரியும். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொன்னதை கேட்டு முடிச்சதுக்கு நன்றிமா. உண்மையில் நிறைய பேசக்கூடிய உங்க எல்லாருமே நேரம் கொடுக்க முடியல. அடுத்த வருஷங்கள்ல நிறைய பேசுவோம். கேட்ட கேள்வி குடும்ப மகிழ்ச்சி, மனநிறைவு, சந்தோஷத்துக்கு காரணம் சொத்து பத்தா சொந்த பந்தமா? மனநிறைவு, மகிழ்ச்சி. இவங்க என்ன சொல்றாங்க? சொத்து பத்து தான் அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்றதை பார்க்கும்போது சரியா தான் தெரியுது. நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க. நிம்மதி முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும். வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற சொல்லி அடங்கி இருக்கிறது. ஒருத்தர் மானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் வருமானம் வேண்டும். பணம்
யார் வேணான்னு சொல்லுவா? பணங்கிறது ஒரே சொல்லுதாங்க. ஆனா இந்த உலகத்துல எத்தனை பேர்ல சுத்துது தெரியுமா? பணத்தை போய் கோயில்ல போட்டோம்னா, உண்டியல்ல போட்டா அதுக்கு பேர் காணிக்கை. அதே பணத்தை ஒரு தொழில்ல போட்டோம்னா அதுக்கு பேர் முதல். அதே பணத்துல கொஞ்சம் பணம் திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம். அதே பணம் வராம போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம். அதே பணத்தை ஒருத்தன்ட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல். அதே பணத்துக்கு அவன் கொஞ்சம் திருப்பி கொடுத்தானா அதுக்கு பேர் வட்டி. அதே பணத்தை அவன் கொடுக்காம போட்டானா அதுக்கு பேர் வரா கடன். அதே பணத்தை ஒரு ஆபீஸ்ல கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபீஸ். அதே பணத்தை ஒரு கல்யாணத்துல கொடுத்தோம்னா பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொடுத்தானா அதுக்கு பேர் வரதட்சணை. அதே பணத்தை டைவர்ஸ் ஆகும்போது வக்கீலுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் ஃபீஸ். அதே பணத்தை அந்த டைவர்ஸ் ஆனவொன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் ஜீவனாம்சம். அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்க்குற கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி. அதே பணத்தை ஒரு மாசம் சென்றவன கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம். அதே பணத்தை அவர் ரிட்டையர் ஆனவன கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன். ஒரே பணம் தான் இந்த உலகத்தில் பல பேரில் சுத்தி கொண்டிருக்கிறது. அதை நோக்கித்தான் நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். பணம் தான் சார் வாழ்க்கை. உலக பணக்கார நாடுகள் அறிவிக்கிறான், உலக பணக்காரர் வரிசை அறிவிக்கிறான். எங்கேயாவது உலக பாசக்கார நாட சொல்லியிருக்கானா? உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கானா? பணம் அந்த இருக்கு. வேணுமா? 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 எப்படி கொடுத்தாலும் பணத்தை வாங்க. பணம் தான் சார் வாழ்க்கை. பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார், கண்ணன் பாட்டு பாடினார், குயில் பாட்டு பாடினார், கடைசியில பஞ்ச பாட்டு பாடி செத்தாம் பாரதி. பணம் தான் வாழ்க்கை. பணம் இருந்தா மதிப்பா சார்? வெள்ளஞ்சொலைமா போங்க வாங்க வாங்கன்றான். பணம் தான் வாழ்க்கை என்ற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவுக்கு சொத்து பத்துக்களே என்று நான் தீர்ப்பு சொன்னா இதுக்கு பேசினது என்ன தூக்கி போட்டு மிதிக்கவா? சொந்த பந்தம் என்னன்னு பார்க்கணும். இப்ப பட்டிமன்றம் முடியும் மணி 10, நான் விடிய கால் 4 மணிக்கு என் வீட்டுக்கு போயிடுவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி வந்து கதவை திறப்பா, வாங்க மகாராஜா, கள்ளிப்பாளையம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேப்பா. பாப்பா அதனாம்பா இது கிழிச்சுடுறா, ஒரு விஷயத்துப்பா போய் தூங்கு அப்படின்பா. இதே முகம் கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பா. என்னால் சரியா பேச முடியலையுமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று புகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி. தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டமாயிடுறோம், நொடிச்சு போயிடுறோம். நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்து நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வருவானா? தனிமரமா நிற்கும் போது நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது நம்ம வீட்டு உறவுகள். சார் பணத்தை நாளைக்கு சம்பாதிக்கலாம் சார், ஆனா உறவுகளை சம்பாதிக்க முடியாது. பணம் இருந்தால் உறவுகள் நம்மளை தேடி வரும். நண்பர்களே, பணம் வரும் போகும், பணத்தை நம்பி ஓடாதீர்கள். குடும்பத்தோடு வாழுங்கள், குடும்பத்தை நம்பி வாழுங்கள். குடும்பம்தான் நம்மளுக்கு முக்கியம். தயவு செய்து ஒன்றை சொல்கிறேன், குடும்ப மகிழ்ச்சி மனநிறைவுக்கு சொத்து புத்துக்களை விட சொந்த பந்தமே என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்பில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.